இந்திய பெருங்கடலின் நீல அலைகள் கடந்த 1000 ஆண்டுகளாக என்னென்ன கதைகளை தன்னுள் தாங்கியிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அரபு கடலோடியர்கள் இலங்கையை முதலாக கண்ட தருணத்தின் கதை. இந்திய பெருங்கடலின் நடுப்பகுதியில் 3 கண்டங்களுக்கிடையே ஒளிவிளக்காய் நிற்கும் ஒரு சிறிய தீவு. உலகின் பண்டைய கடல்வழி பயணங்களில் இந்த தீவின் இடம் ஒரு சிறப்பான சந்திப்பு தலமாகவே கருதப்பட்டது. அரேபிய தீபகம், பாரசீகம், சிந்தின் கரைகள், கிழக்காசிய துறைமுகங்கள், இந்த அனைத்திற்கும் நடுவே வணிக கப்பல்களுக்கு ஓய்வும் வழிகாட்டலும் பாதுகாப்பும் தரும் இயற்கையான துறைமுக நாடு இலங்கை என்றால் அது பொய்யாகாது. இந்த புவிநிலை சிறப்பும் தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு கடலோடியர்களின் கண்களையும் இதயங்களையும் இந்த தீவுக்கு ஈர்த்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அலை மோதும் கடற்கரை பயணங்களை கடந்து அரபு கடலோடியர்கள் இந்த இலங்கை தீவின் கரையை அடைந்தனர். அவர்களது கப்பல்கள் பசுமை சூழ்ந்த தெற்கு கரையை நோக்கி நெருங்கிய போது ஒரு இடம் அவர்களை தீவின் இதயத்திற்குள் அழைத்தது. பர்பரைன் என அழைக்கப்பட்ட அத்துறைமுகம் அரபுகளின் வருகையை முதலாக வரவேற்று இலங்கையின் கதவாகியிருந்தது. அவர்கள் வெறும் வர்த்தகத்துக்காக அன்றி பண்பாட்டின் நாகரீகத்தையும் இஸ்லாமிய ஒளியையும் இந்நாட்டில் கொண்டு வந்தனர். அவர்கள் உண்மையான நம்பிக்கை, நேர்மை, மனிதநேயம் ஆகியவற்றால் இலங்கையர்களின் நம்பிக்கையை வென்று இஸ்லாமானது அமைதியான வழியில் பரவத் தொடங்கியது. படிப்படியாக அரபு சமூகங்கள் இந்த மண்ணில் குடியேற மஸ்ஜித்கள், மദ്രஸாக்கள், சமய கல்வி மையங்களும் உருவாகின. அரபு கடலோடியர்கள் இந்த தீவு கரையை தொட வர்த்தகத்தோடும் நாகரீகத்தோடும் இணைந்து ஈமான், ஒழுக்கம், அறிவு என்ற 3 தூண்களையும் இந்நாட்டின் மண்ணில் விதைத்தார்கள். அந்த ஒளி நூற்றாண்டுகள் கடந்தும் மங்காதபடி இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் தலைமுறைகளை வழிநடத்தி வந்தது. பள்ளிவாசல்கள் கல்வி மையங்களாக மாறி மௌலவிகள் அறிவின் தீபங்களை ஏற்றினர். ஒவ்வொரு கிராமத்திலும் சமய செழிப்பு வளர்ச்சி அடைந்தது. இவ்வாறு இஸ்லாமிய வரலாறும் கல்வி மரபும் வேரூன்றி நிற்கும் இந்த நிலத்தில் அஹதியா பாடசாலை இயக்கம் ஒரு புதிய காலத்தின் தேவையாக உருவாகி சிறுவர்களின் இதயங்களில் இஸ்லாமிய ஒழுக்கத்தை விதைக்கவும் நல்லெண்ணம் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதும் கட்டாய கடமையாகியது. முஸ்லிம் சிறார்களுக்கு அவர்களது இளம் பருவத்திலிருந்தே இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றி நடக்க சமய அறிவு கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த காலியை பிறப்பிடமாக கொண்ட வழக்கறிஞர் ஜனாப் ஏ அசீஸ் அவர்கள் அஹதியா பாடசாலை, அதாவது ஞாயிறு நாட்களில் நடத்தப்படக்கூடிய சமய பாடசாலை ஒன்றை 1951 ஆண்டளவில் காலி நகரில் ஆரம்பித்து வைத்தார். அன்று இவ்வஹதியா பாடசாலை வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் வாழும் கிராமங்களிலும் நகர்களிலும் அஹதியா பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. தர்கா நகர், அல்-ஹம்ரா மற்றும் ஜாஹிரா அஹதியா பாடசாலைகள் இந்த நீண்ட பயணத்தின் உயிருள்ள சான்றுகள் மட்டுமன்று, அர்ப்பணிப்பும் போராட்டம் நம்பிக்கையும் சேர்ந்து எழுதிய ஒரு இஸ்லாமிய கல்வி பயண வரலாறாகும். தர்கா நகரின் அஹதியா பாடசாலையொன்றை ஆரம்பிக்க அல்-ஹம்ரா மகாவித்யாலயத்தின் முன்னாள் அதிபர் ஜனாப் MMA அலவி அவர்களின் சகோதரர் ஜனாப் MM ஹிபிஷி அவர்கள் காதியாவத்தியில் உள்ள தமது வீட்டு முற்றவெளியில் ஏறக்குறைய 20 மாணவர்களை கொண்டு ஆரம்பித்து நடத்தி வந்தார். இது கொஞ்ச காலம் தொடர்ந்து நடந்தது.
பின் இவர் நோய்வாய்ப்பட்டதும் இவ்வஹதியா பாடசாலை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. அஹதியா இயக்கத்தில் ஆர்வம் காட்டி வந்த அல்ஹாஜ் OLM தாஹிர், அல்ஹாஜ் H அலவி இஸ்மாயில் ஆகியோர் சில ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு 1951 ஆண்டளவில் அல்ஹம்ரா மகாவித்தியாலயத்தில் அஹதியா பாடசாலையை மறுமுறை ஆரம்பித்து நடாத்த முடிவெடுத்தனர். என்றாலும் கொஞ்ச காலத்தில் இதுவும் நடத்தப்படாது இடைநிறுத்தப்பட்டது. 1974 ஆண்டளவில் தோற்றுவிக்கப்பட்ட ஜமாத் கவுன்சில் தர்காநகர் ஜமாத்தாரின் கல்வி சமய விடயங்களில் ஈடுபாடு காட்டி வந்தது. மாதாந்தம் நடத்தப்பட்டு வந்த ஜமாத் கவுன்சிலின் பொதுக்கூட்டம் ஒன்று சிறுவர்களின் சமய கல்விக்காக அஹதியா பாடசாலை ஒன்றை திரும்ப அமைக்க வேண்டும் என்ற தீர்மானம் எட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அன்றைய ஜமாத் கவுன்சில் தலைவர் அல்ஹாஜ் MA ஃபதாஹ் அவர்கள் அஹதியா பாடசாலையை அல்ஹம்ரா மகாவித்தியாலயத்தில் ஆரம்பிக்க முடிவெடுத்தார். இதற்கிணங்க ஆசிரியர் AMM ஜியாத் அவர்கள் அதிபராகவும், ஜனாப்களான MMA அலவி, ILM ஷுவைப், MSM இஸ்மாயில், SM ஷஹீத் மற்றும் AHM ஹனீஃபா ஆகியோர் குழு உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டு அஹதியா பாடசாலை 1972 ஆண்டு அல்ஹம்ரா மகாவித்தியாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பெண் ஆசிரியைகள் உட்பட பல ஆசிரியர்கள் எந்தவித ஊதியமுமின்றி அஹதியா பாடசாலையில் கற்பிக்க முன்வந்தனர். அப்போது ஏறக்குறைய 200 மாணவர்களை கொண்டு அஹதியா பாடசாலை நடத்தப்பட்டு வந்தது. 1981 ஆண்டு அஹதியாவின் பொறுப்பாசிரியராக அல்ஹாஜ் AHM ஹனீஃபா அவர்கள் கடமையேற்றார். இவரது காலத்தில் அஹதியா பெருமளவில் முன்னேற்றமடைந்தது. தமிழ், சிங்கள மொழிகளில் பாட போதனைகள் நடத்தப்பட்டன. உள்ளூர் ஆசிரியர்களும் தர்காநகர் ஆசிரியர் கலாசாலை மாணவிகளும் ஆசிரியர்களாக கடமையாற்றினர். 1993 ஆண்டு அஹதியா இயக்கத்தின் தலைவராக அல்ஹாஜ் AMM ஜியாத் அவர்களும் அல்ஹாஜ் AHM ஹனீஃபா அவர்கள் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். ஆண்கள் பிரிவுக்கு அல்ஹாஜ் AMM ஜியாத் அவர்களும், பெண்கள் பிரிவுக்கு திருமதி சில்மியா சுவைபத், திருமதி நஸ்மியா காதர் ஆகியோரும் பொறுப்பாசிரியர்களாக இருந்து கடமையாற்றினர். பின்னர் 1999 ஆண்டு ஜூன் மாதம் 27 அல்ஹாஜ் AMM ஜியாத் அவர்கள் அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதே தினத்திலிருந்து 1999 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 வரை SAM பதுர்தீன் மௌலவி அவர்கள் அதிபராக கடமை புரிந்தார். அதன் பிற்பாடு 1999 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 முதல் அல்ஹாஜ் AHM ஹனீஃபா அவர்கள் ஏகமனதாக அதிபராக நியமிக்கப்பட்டார். அல்ஹாஜ் AHM ஹனீஃபா அவர்கள் அதிபராக கடமையேற்று அஹதியா மேலும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அஹதியாவின் பொருளாளராக ரிஃப்கான் அஸ்ஹார் அவர்களும் பொறுப்புணர்வுடன் அஹதியாவின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவி வந்தார். அதிபர் ஹனீஃபா அவர்கள் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 வரை மிக திறமையாகவும் தனித்துவத்தோடும் செவ்வனே 13 வருட காலம் அதிபராக கடமை புரிந்து மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றார். அவர் அதிபராக கடமையேற்ற காலத்தில் அஹதியா மேலும் சிறப்பாக நடைபெற்று வந்தது யாவரும் அறிந்த உண்மை. அஹதியா இயக்கம் பல ஆண்டுகளாக கல்வி, நற்செயல், சமய அர்ப்பணிப்பு என்பவற்றை மையமாக கொண்டு
சமூகத்தில் ஒளியூட்டிக் கொண்டிருந்தாலும் அதன் பயணத்தில் சில மாற்றங்களும் காலத்தின் தேவையாக மாறியது. அதன் அடிப்படையில் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அஹதிய்யா நிர்வாக மாற்றத்திற்கான பொதுக்கூட்டம் அல்-ஹம்ரா மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இதன் விளைவாக புதிதாக நிர்வாக குழு ஒன்றும் தெரிவு செய்யப்பட்டது. அந்நிர்வாக குழுவின் தலைவராக அல்ஹாஜ் MSM ருஷ்தி அவர்களையும், உப தலைவராக அல்ஹாஜ் ஹலீம் அசீஸ் அவர்களையும், செயலாளராக அல்ஹாஜ் MZM அஷ்ரப் அவர்களையும், பொருளாளராக அல்ஹாஜ் ACM ரௌஃபீக் அவர்களையும் ஏகமனதாக கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டதோடு 15 பேர் கொண்ட அங்கத்தவர் குழு ஒன்றும் தெரிவு செய்யப்பட்டது. பின்பு 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அல்ஹாஜ் MSM இர்ஃபான் அவர்கள் அதிபராக கடமையாற்றினார். அதன் பின்னர் 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் 2016 ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை அல்ஹாஜ் MLA அப்துல் அஹ்லா அவர்கள் அதிபராக கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இக்காலகட்டத்தில் ஆலோசகராக இருந்த அல்ஹாஜ் AHM ஹனீஃபா அவர்களினதும் புதிய நிர்வாக உறுப்பினர்களினதும் ஆலோசனையின்படி இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் ஆண் மாணவர்களுக்கான அஹதிய்யா பாடசாலையானது வேறு ஒரு இடத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அதே அல்-ஹம்ரா அஹதிய்யா பாடசாலை என்ற பெயரிலேயே தர்காநகர் ஜாஹிரா மகா வித்தியாலயத்தில் அக்காலகட்டத்தில் ஜாஹிரா மகா வித்தியாலயத்தின் அதிபராக கடமையாற்றிய அல்ஹாஜ் ULM ராசிக் அவர்களின் பூரண அனுமதியோடு 2013 ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஆண் மாணவர்களுக்கான அஹதிய்யா ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2020-2021 காலப்பகுதி உலகெங்கும் கொரோனா வைரஸ் தனது கோர தாண்டவத்தை நிகழ்த்தி அந்த பேரழிவின் தாக்கத்திலிருந்து அஹதிய்யா பாடசாலை விதிவிலக்காக இருந்தது. தர்காநகர் வாழ் மக்களது வாழ்வாதாரங்கள் முழுமையாகவே நிலை குலையும் அளவுக்கு மாறிப்போக தற்காலிகமாக அஹதிய்யா பாடசாலைகளை மூட வேண்டிய நிர்பந்த நிலை உருவானது. அதனைத் தொடர்ந்து ஒரு வருட கால இடைவெளியின் 2022 ஆண்டு வழமை போல் இரு அஹதிய்யாக்களும் ஆரம்பிக்கப்பட்டு சிகட்பட ஆரம்பித்தன. மாணவர்கள் வருகை அரிதாகவே இருந்தாலும் வழமை போல் அஹதிய்யா நடைபெறுவதில் பின்னடையவில்லை. காலப்போக்கில் ஜாஹிரா மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அஹதிய்யா பாடசாலையில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்டு ஜாஹிரா அஹதிய்யாவிற்கான நிரந்தர அடையாளம் நிலைநிறுத்தப்பட்டது. இவ்விரண்டு அஹதிய்யாக்களுக்கும் ஒரே நிர்வாக சபை இன்று வரை பரஸ்பர ஒற்றுமையுடன் நிலையாக இயங்கி வருவதோடு ஜாஹிரா அஹதிய்யா பாடசாலையின் தலைவராக அல்ஹாஜ் ஹலீம் அசீஸ் அவர்கள் இன்று வரை நிலை பெற்று திகழ்கிறார். இறைவன் துணையோடு மிக திறமையாகவும் பொறுப்பாகவும் அவரது தலைமையில் நிர்வாகம் நிர்வகிக்கப்பட்டு இயங்கி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். தற்போது அல்-ஹம்ரா அஹதிய்யா பாடசாலையின் அதிபராக மௌலவி MZM அஃபான் இல்ஹாரி அவர்கள் 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் இன்று வரை தியாக உணர்வோடு கடமையாற்றி வருகிறார். உப அதிபராக சின்யா அவர்களும் 30 பேர் கொண்ட ஆசிரியர் குழாத்தோடு கிட்டத்தட்ட 300 பேர் கொண்ட பெண் மாணவிகளோடு சிறப்பாக இயங்கி வருகின்றது. அதேபோன்று
ஜாகிரா அஹதியா பாடசாலை அதிபராக ரிஃப்கான் அஸ்ஹார் அவர்கள் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் பொறுப்புணர்ச்சியோடு நேரம் காலம் பாராது கடமை புரிந்து வருகின்றமை போற்றத்தக்கது. உப அதிபராக FHM அசார் அவர்களும் 48 ஆசிரியர் குழாத்தோடு கிட்டத்தட்ட 400 பேர் கொண்ட ஆண் மாணவர்களுமாக இந்த அஹதியாவும் மிகச் சிறப்பாகவே இயங்கி வருகின்றமை கண்கூடாகவே காணக்கூடியதாக இருக்கிறது. அஹதியா மாணவர்கள் பல இஸ்லாமிய சமய போட்டிகளில் வட்டார ரீதியாகவும் அகில இலங்கை ரீதியாகவும் ஈடுபட்டு பரிசுகளை பெற்று வருகின்றனர். இலங்கை வானொலி நிகழ்ச்சி, ரூபவாகினி கூட்டத்தாபன நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் அடிக்கடி பங்கு பெற்று அஹதியாக்களுக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். தற்போது கிட்டத்தட்ட 700 மாணவ மாணவிகள் 2 அஹதியாக்களிலும் சமய கல்வி கற்று வருவதோடு அல்ஹம்ரா மற்றும் ஜாகிரா அஹதியா பாடசாலைகளில் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என மும்மொழிகளிலும் மார்க்க கல்வி பயிற்றப்படுவதும் அஹதியாக்களுக்கு தனித்துவமான சிறப்பை பெற்றுத் தருகின்றது. அத்தோடு இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றி வருவதும் அஹதியாவின் செல்வாக்கை மேலும் உயர்த்தி காட்டுவதாகவும் பெருமை சேர்ப்பதாகவும் அமைந்துள்ளது. காலத்தினால் அழியாத வரலாற்று சுவடுகளை கொண்ட அஹதியா பாடசாலைகளின் ஒளி, கடந்த தலைமுறையினரின் தியாகம், இன்றையோர் செய்யும் அர்ப்பணிப்பு என எதிர்கால தலைமுறைக்கு வழங்கும் கனவுகளில் ஒன்றாய் இன்றும் பிரகாசிக்கின்றது. கல்வி, ஒழுக்கம், அறிவு, ஈமான் ஆகியவற்றின் மூலமாக வளர்ந்ததற்கான ஒவ்வொரு சான்றுகளும் இந்த அஹதியா பாடசாலையின் நிலையான சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்களை வெளிப்படுத்துகின்றது. நேற்றையோரின் கனவுகளுடனும் இன்றையோரின் முயற்சிகளுடனும் நாளையோரின் எதிர்கால கனவுகளை இணைக்க சமூக பொறுப்புடன் செயல்படும் அஹதியா வெறும் கல்வி நிலையமாக இல்லாமல் கடந்த காலத்தின் கனவுகள், தற்போதைய அர்ப்பணிப்பு மற்றும் நாளைய தலைமுறையினருக்கான வாழும் ஒளியாக இருந்து எப்போதும் ஒளிர ஏக வல்ல நாம் அல்லாஹ் என்றும் அருள் புரிவானாக. ஆமீன்.